விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கு இல்ல, துப்பு இல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணம் சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? மானனோசரம் தான் கேட்பான். உங்க கட்சியோட உண்மையான தலைவர் முத்துக்குமாரோட வழக்க சிபிஐ மாத்துறதுக்கு வக்குல்ல துப்பு இல்ல. உங்க கட்சியை சேர்ந்த விக்னேஷ்னு ஒரு பையன் காவிரி பிரச்சனைக்காக தீக்குளிச்சு அவனுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு வக்குல்ல துப்பு இல்ல. அவன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கும் வக்குல்ல துப்பு இல்ல. சொந்தமா கை காசு போட்டு கட்சி நடத்துறதுக்கு உங்க அண்ணங்காரன் சீமானுக்கு வக்குல்ல துப்பு இல்ல. விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஏமாத்தி எடுத்து விட்டு அந்த பொண்ணு கோர்ட்டு வாசல் நிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவா உங்க அண்ணனை எதிர்த்து கேட்கறதுக்கு வக்குல்ல துப்பு இல்ல. முத்துக்குமாரோட பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு மாசமா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கருப்பத்தை கலைக்க சொன்ன நாய் நீயே எங்க அண்ணனை பத்தி பேசுறியாடா பரதேசி நாய. எல்லாத்துக்கும் மேல உங்க கட்சி 15 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்களா, உங்க கட்சி ஒரு இடத்துல கூட கவுன்சிலர் சீட் வாங்குறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. நீங்க வாய்மீறி பேசுறீங்களாடா? காவல்துறைக்கு காலங்காலமா வாகனம் கொடுத்துட்டு இருக்காங்களா? அது யாருடைய காசுரா? மக்கள் வரி பணம் தானே. அப்ப கேள்வி மீறி கேட்கறது. இப்ப எம்எல்ஏக்கு கால் கொடுக்குறாங்கன்னு என்ன கேள்வி மீறி உனக்கு கேட்க தோண்டுது? 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்லாத நாய் நீ வாய் மீறி பேசுறியாடா அப்படின்னு நான் கேட்கலங்க. ட்விட்டர்ல ஒருத்தன் கேள்வி கேட்டான். அதை உங்கள்கிட்ட சொல்றேன்டா சாட்டா.